மக்களே, அதுவும் குளத்தூர் மக்களே, மன்னித்துக் கொள்ளுங்கள். அதிகமாக பேசினால் இந்த தேர்தலுடைய வெற்றி உண்மையாகவே உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஒரு மனிதன் பார்த்து பார்த்து செய்த ஒரு மனிதனை தோற்கடிக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? விரைவில் மாறும். திமுக என்பது சாதாரண சக்தி அல்ல. பொறுத்திருந்து பாருங்கள், அதன் சக்தி என்னவென்று உங்களுக்கு புரியும். நல்லது செய்தவனை நன்றி கெட்டத்தனமாக பண்ணீர்களா, இல்லை நன்றி கெட்டத்தனத்தை உருவாக்கினார்களா அப்படிங்கிற சந்தேகம் உருவாகிறது. விரைவில் திமுக ஆட்சி மலரும். தொடராது. 75 வருஷம் நாங்கள் பட்ட கஷ்டத்தை 20 நிமிஷத்தில் இவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவானா? அதை நாங்கள் பார்த்துட்ருப்போமா? திமுக மறுபடியும் மறுபரிசீலனை பண்ண வேண்டும் இந்த இவி மிஷினை பற்றி. அவங்க திட்டம் போட்டு தான் கேரளாவிலையும் அவர் நம்ம முதலமைச்சர் தோக்கடிச்சிருக்கான், இங்கேயும் தோக்கடிச்சிருக்கான். அப்போது இதை இனிமேல் ஈஸியாக விட்டுட்டு போக முடியாது. திமுககாரன் எடுத்து போட்டு உடச்சிருவோம். அடுத்த எலெக்ஷன்லாம் இவி மிஷின் வந்துச்சுன்னா எடுத்து போட்டு உடச்சி எடுத்துட்டு ஓட்டு சீட்டை கொண்டு வாடான்னு சொல்லணும். ஓட்டு சீட்டை கொண்டு வாடான்னு சொல்லணும். ஏன்னா அந்த அமித்ஷா கையிலையும் மோடி கையிலையும் வச்சுக்கிட்டு அவன் ஆட்டி படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம கேனைனா கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். திராவிட முன்னேற்ற கழகம் மறுபரிசீலனை பண்ணணும். சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அந்த இவி மிஷினை தூக்கி போட்டு உடைக்க வேண்டிய கண்டிஷன் வந்துடும் சீக்கிரம். எல்லா ஊர்கள்லேயும் எல்லா மாவட்டத்துலேயும் அங்கங்கே தூக்கி போட்டு உடைக்க வச்சுருவோம் திமுககாரன். யாரை ஜெயிக்க வச்சா நம்ம உள்ளே வரலாங்கிறத நோக்கத்தோடு வந்திருக்கிறான் பிஜேபி. அங்கே எடப்பாடி தேவையில்லை. ஆனால் எடப்பாடியை கொண்டு வந்தால் வேறு மாதிரி ஆயிரும் என்பதற்காக இவனை கொண்டு உள்ளே விளையாட பார்க்குறான். கண்டிப்பாக நடக்காது. அது தமிழ்நாட்டில் நடக்காது. நீ இடையில சொருகலாம். நீ கத்தியை சொருகினா கூட அந்த கத்தியும் பிடிச்சி கையில் அப்படியே ரத்தத்தோடு பிடிச்சிக்கணும்டா. என் வயிற்றுக்கு போக முடியாத அளவுக்கு கத்தியை ரத்தத்தோடு கையில் பிடிச்சிக்கிடுவோம். அப்படிப்பட்ட தமிழ் நாங்கள். வந்துட்டியா, விளையாண்டுட்டியா? உன் இவி மிஷினே இல்லாமல் பண்ண போகிறோம் பாரு அடுத்த எலெக்ஷனில். உன் இவி மிஷினே இல்லாமல் இல்லை பண்ண போகிறோம் பாரு. அதுக்கும் கோர்ட்டுக்கு போவோம் நாங்கள். தமிழக மக்களே, என் போட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. வேண்டாம், மீண்டு வருவோம், வெல்வோம், விரைவில் வெல்வோம். வரும்பாரு அந்த எலெக்ஷன் வரும்பாரு 6 மாதத்துக்குள்ள. அப்போ பாரு, அப்பெல்லாம் நம்ம அசந்திரக்கூடாதுரா தம்பிகளா. 40 வருஷமாக திமுக இருந்திருக்கேன். வாழ்த்துக்கள். ஓட்டு போட்ட மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் கொண்டு வந்தாம்பார் ரிசல்ட்டு, அவனுக்கு இருக்க ஆப்புன்னுமே.
அவனுக்கு இனிமே தாண்டி இருக்கு ஆப்பு. அந்த ஆப்பை எப்படி இறக்க போறான் பாரு திமுககாரன். ஒரு நாள் கூட இவன் டிவிக்கு விஜய் வந்து ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியாது. என்ன செய்ய போறான் நாய்? என்ன செய்யல அந்த திமுக? என்ன செய்யல அந்த திமுக சொல்லு. மக்களே, பிடித்திருந்தால் எனக்கு வந்து லைக் போட்டு விமர்சனத்தை சொல்லுங்க. நன்றி நன்றி வணக்கம். மதுரையிலிருந்து அங்குசாமி ராஜாங்கம்.